மலேசியாவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனையை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் அதன் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான சிவமலர் கணபதி அவ்வாறு கூறியுள்ளார். மற்றவர் நிலத்தில் அனுமதி இல்லாமல் இஷ்டம் போல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளது பற்றி கருத்துரைக்கையில் அவர் அவ்வாறு சொன்னார். பல தசாப்தங்களாக ஆலயங்கள், கோவில்கள், தேவாலயங்கள் போன்றவை சட்டவிரோதம் என குறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை பெரும்பாலும் காலனித்துவ காலத்திலும் சுதந்திரத்தின் ஆரம்ப காலகட்டத்திலும் தோட்டங்களில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்காக நில உரிமையாளர்களின் அனுமதியுடன் கட்டப்பட்டவை. பின்னர் நிலம் விற்கப்பட்டதும் பிரிக்கப்பட்டதும் புதிய சட்டமுறைகளில் பதிவு செய்யப்பட்டதும் இத்தலங்கள் திடீரென அத்துமீறல் என கருதப்படுகின்றன. பல தலைமுறைகளாக அமைதியாக இருந்த வழிபாட்டு தலங்கள் தற்போது சட்ட சிக்கலில் சிக்கின. சட்டத்தின் மாண்பும் அதன் அமலாக்கமும் முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரலாற்று உண்மைகளை புறக்கணித்து எல்லா வழிபாட்டு தலங்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது நியாயமல்ல. புதிய சட்டவிரோத கட்டுமானங்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் பழமையான வழிபாட்டு தலங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சிவமலர் கேட்டுக்கொண்டார். இதற்காக மத்திய அரசாங்க மட்டத்தில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உரிய உரிமைகள், நீண்டகால குத்தகைகள், நில மாற்றங்கள் அல்லது மரியாதையான இடமாற்றங்கள் போன்ற தீர்வுகளும் முக்கியம். என்றாலும் சட்ட அமலாக்கம் கடைசி தேர்வாகவே இருக்க வேண்டும். மாறாக கலந்துரையாடல், சமரசம், நிர்வாக தீர்வுகளை முதலில் வர வேண்டும். வரலாற்று வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது சட்டத்தை பலவீனப்படுத்துவதல்ல. அதே சமயம் சட்டத்தை நிலைநிறுத்துவதால் வரலாற்றை மறுப்பதாக ஆகாது. எனவே இதனை மத பிரச்சனையாக அல்லாமல் நிர்வாக பிரச்சனையாக கருதி மலேசியா தாமதமின்றி துணிச்சலான தலைமைத்துவத்தால் இந்த நீண்ட நெடிய சிக்கலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சிவமலர் வலியுறுத்தினார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.